நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவர் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. மாணவர்களின் நலனை காக்க முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் மோடி திட்டவட்டார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்த பின்னரும் போராட்டங்கள் தொடரும் நிலையில் தீவிர ஆலோசனை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகளும் மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்குவதாக கூறி பாஜக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் முதன்மை நோக்கம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் கொண்டுவரப்படும் புதிய சீர்திருத்தங்கள் மூலம் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிக்கப்படும் என உறுதி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தப்பி ஓட பார்க்கின்றன என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. மத்திய அரசு அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அவையை முடக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என கண்டனம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் சிஜேபி இயக்கத்தினர் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக 2வது நாளாக மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடல். நாடாளுமன்றம் நடக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதற்காக தலைநகரில் உள்ள 16 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. நீட் வினாத்தாள் கசிவு வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் பிரதமர் மோடியின் திட்டத்தை நிராகரித்த காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் மாணவர் சங்கத்தினர் போராட்டம். டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் கண்டன முழக்கம். நண்பர்களுக்கு வியாபாரத்திற்கு வியாபார விலகு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நீட் முறைகேடு மற்றும் டெல்லியில் மாணவர்கள் கைதை கண்டித்து மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம். போராட்டம் காரணமாக மதுரை அரசு சட்டக்கல்லூரி பகுதிகளில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு. டெல்லியில் நீட் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தியும் திருத்துறைப்பூண்டி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். வகுப்புகளை புறக்கணித்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக சென்னை மெரினாவிலும் போராட்டம் நடத்தக்கூடும் என்பதால் மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை அனைத்து நுழைவுகளையும் மூடி காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் மெரினா கடற்கரை வெறிச்சோடியது. நீட் வினாத்தாள் கசிவிற்கு எதிரான போராட்டம் மற்றும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு. தலைமைச் செயலகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதி. தூத்துக்குடி மாவட்டம் தென்பாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி உயிரிழப்பு. சட்டவிரோதமாக மது விற்றதாக கைது செய்யப்பட்ட நிலையில் 26 வயதான அருணாச்சலம் என்பவர் உயிரிழப்பு.
காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அருணாச்சலம் தலை, கால் பகுதிகளில் படுகாயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. அருணாச்சலத்தை காவல்துறையினர் அடித்துக் கொண்டு விட்டதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பார் இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பாட்டில் விஷயமா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு போன் வந்திருக்கு. அம்மாக்கு வந்த இடத்துல இவங்க போலீஸ்காரங்களே அடிச்சுட்டு போலீஸ்காரங்களே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவன் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அடிக்காம அவனே கீழே விழுந்துட்டான், விழுந்து இப்ப மண்டையில ரத்தம் பிளாக் ஆகி அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களே இப்ப சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அதையும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு காமிக்கல. அதை அவங்க காமிக்கிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் காமிக்கல சார். அதையும் காமிக்கணும். அது இல்லாம அவங்க போஸ்ட்மார்ட்டத்தையும் பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்துல அவங்களே மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு நியாயம் வேணும் சார். நியாயம் கிடைச்சாதான் நாங்க போவோம். எங்களுக்கு தெளிவா எல்லா நியாயமும் வேணும் சார். அதே மாதிரி 4 போலீஸ்காரங்க யாரு பிடிச்சாங்களோ அவங்களும் எங்களுக்கு வரணும். எங்க பிடிச்சாங்க, எந்த இடத்துல பிடிச்சாங்க, சிசிடிவி எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, எல்லா சிசிடிவி இருக்குங்க. எல்லா ஃபுட்டேஜும் எங்களுக்கு வேணும் சார். எங்களுக்கு எல்லாமே தெளிவா வேணும். தெளிவா வந்தா நாங்க போராட்டத்தை விடுறோம், இல்லை நாங்க விட மாட்டோம் சார். தூத்துக்குடியில் காவல் நிலைய ஜாமீனில் வெளிவந்த அருணாச்சலம் காவல் நிலையத்தில் தானாக மயங்கி விடுவது போன்ற சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு காயங்களின்றி ஜாமீனில் அனுப்பப்பட்ட பிறகே உயிரிழந்ததாகவும் காவல்துறை விளக்கம். கைதான அன்று மாலையே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் உடல்நலத்துடன் இருப்பதையும் அவருக்கு வெளிப்புற காயங்கள் ஏதுமில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியதாகவும் காவல்துறை விளக்கம். சென்னை ஓட்டேரி அருகே போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் சிறையில் அடைப்பு. 2400 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த போலீசார் போதை மாத்திரை விற்கப்பட்டது குறித்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டில் அன்னசமுத்திர கண்மாய் கரையை உடைத்து மண் திருடி அட்டூழியம் செய்தவர்களை விவசாயிகள் விரட்டி அடித்த நிலையில் திருட்டு குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை தீவிர விசாரணை. ஏற்கனவே கரை பலவீனமாக உள்ள நிலையில் மணற் கொள்ளையில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் யார் கெத்து என பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களும் நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்களும் மோதிக்கொண்ட விவகாரத்தில் மேலும் 2 கைது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களான சூர்யா மற்றும் ஜீவா ஆகியோர் சிறையில் அடைப்பு. திருச்சி துவாக்குடியில் செயல்பட்டு வரும் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் பணியாற்றும் பெண் பேராசிரியை ஆபாச படங்கள் மூலம் மிரட்டி வந்த பேராசிரியர் கைது. பெண் பேராசிரியரின் ஆபாச வீடியோக்களை அவரது கணவருக்கு அனுப்பிய பேராசிரியர் ஜெரால்ட் என்பவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 15 வயது சிறுமியை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 19 வயதான கிருஷ்ணா என்பவரை சிறையில் அடைத்த போலீசார். சேலம் கொண்டலாம்பட்டி சின்னபுத்தூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி உல்லாசமாக இருந்த புகாரில் சிறையிலிருந்து வெளியே வந்த ஒரே வாரத்தில் பாலியல் புகாரில் மீண்டும் கைது. மற்றொரு இளம்பெண் தன்னை நிர்வாணமாக படம் எடுத்து மிரட்டுவதாகவும் கணவரை விட்டு தன்னுடன் வருமாறு அழைப்பதாகவும் அளித்த புகாரில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 9 மீனவர்களையும் அவர்களது படகையும் விடுவிக்க கோரிக்கை. வருகிற 25ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவ சங்கங்கள் முடிவு. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல 1038 என்ற படகு கரோன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதில் சென்ற 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை இன்னைக்கு எல்லை தாண்டியதாக கைது பண்ணி தலைமன்னாரில் ஒப்படைச்சு இன்றைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு நாள் வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த அடையாள வேலை நிறுத்தத்தில் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து எங்க கோரிக்கையை வலியுறுத்தலைன்னா அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு.
கரூர் ஆண்டாள் கோவில் கீழ்ப்பாக்கம் மற்றும் மேல்பாக்கம் பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் 30 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியலால் கரூர் கோவை மற்றும் கரூர் ஈரோடு சாலைகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்தில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான டெண்டரை வெளியிட்டது மாநகராட்சி நிர்வாகம். பயணிகளுக்கான நவீன இருக்கைகள், கைபேசி சார்ஜ் வசதி, டிஜிட்டல் தகவல் பலகைகள் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அவசர வழக்காக விசாரணைக்கு வந்த நிலையில் காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு விசாரணை இம்மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து மதுரை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இருதரப்பு வாதங்களை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் ஏற்கனவே 3 DNA ஆய்வகங்கள் உள்ள நிலையில் மேலும் 2 ஆய்வகங்களை அமைக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் அரசு அறிவிப்பு. இந்தியாவின் சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 57 மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தகவல். 2014இல் 2.82 ஜிகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி திறன் கடந்த ஜூன் 30 நிலவரப்படி 162.15 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ள நிலையில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாகவும் அறிவிப்பு. உரிமை கோரப்படாத LIC EPF கணக்குகளில் உள்ள நிதியை வேறு எதற்கும் பயன்படுத்தும் திட்டம் இல்லை என மக்களவையில் மத்திய அரசு விளக்கம். பயனாளிகள் மற்றும் வாரிசுகளை கண்டறிய கடிதம், LIC முகவர்கள், பீமா சஹி ஆகிய வழிகள் மூலம் தொடர்பு கொள்ளப்படுவதாகவும் அறிவிப்பு. இந்தியாவில் மாம்பழக்கூழ் தயாரிப்புக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் தோத்தாபுரி மாம்பழத்தின் விலை கடுமையாக சரிந்ததை அடுத்து காரணங்களை ஆராய மத்திய அரசு அமைத்த நிபுணர் குழு பரிந்துரையின்படி மாம்பழ குளிர்பானங்களில் 22 முதல் 25% அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் மாம்பழக்கூழ் இருப்பது கட்டாயம் என மத்திய அரசு உத்தரவு. நீட் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தில் காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிடவும் வலியுறுத்தல். கேரளா மாநிலம் கோட்டயத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென திரும்ப முயன்ற போது எதிர் திசையில் வந்த மற்றொரு கார் மோதி விபத்து. சாலை விதிகளை வாகன ஓட்டுநர்கள் கடைபிடிக்காததே இது போன்ற விபத்துக்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. அணையின் இடது கரையில் 16 கண் பாலத்தின் வளைவுகள் வலுப்படுத்தும் பணியை பார்வையிட்டதுடன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் FL2 பார்களுக்கான உரிமை கட்டணத்தை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியதை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். மேலும் புதிய பார்களுக்கான அனுமதியை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கோரிக்கை. உண்மையாக நடத்துறவங்களுக்கும் உண்மை இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதுக்காக தான் அவங்க ஃபீஸை டபுள் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசு இது சரியாக விசாரித்து இதை குறைக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 13,500 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை நாளுக்கு நாள் மாறி வரும் நிலையில் சென்னையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் வர்த்தகம்.
இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக மக்களவையில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம் தகவல். மின்னணு சாதனங்கள், ஆட்டோமொபைல் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், ஜவுளி, பொறியியல் பொருட்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் அதிக பங்கு பெற்றுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $92.20 உயர்ந்ததால் இந்தியாவில் 2036ஆம் ஆண்டு முதிர்வு கொண்ட கடன் பத்திர வட்டி விகிதம் 6.80% அதிகரிப்பு. இது நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் பணவீக்கத்தை உயர்த்தும் என்பதுடன் அமெரிக்க கடன் பத்திர வட்டி விகிதம் 4.63% உயர்ந்ததால் வளரும் நாடுகளின் சந்தைகளில் இருந்து சர்வதேச முதலீடுகள் வெளியேறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக கடந்த மார்ச் முதல் மே வரை இந்தியாவில் சமையல் எரிவாயு இறக்குமதி 8 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மாதாந்திர இறக்குமதி 10 முதல் 12 லட்சம் டன் அளவுக்கு சரிவு. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான கடந்த காலாண்டில் 28.5 லட்சம் டன் மட்டுமே இறக்குமதி செய்துள்ளதாகவும் இது 45% குறைவு எனவும் தகவல். பத்திரப்பதிவு தொடர்பாக மக்கள் புகார்களை விசாரிக்க சந்தேகங்களுக்கு தீர்வு காண மாநில அளவில் குறைதீர்வு மற்றும் சேவை மையம் அமைக்கும் பணிகளை தொடங்கியது பதிவுத்துறை. ஸ்டார் 3.0 மென்பொருள் அடிப்படையில் தானியங்கி முறையில் தீர்ப்பதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்த தனியார் நிறுவனத்தை தேடுகள் பணிகள் தொடக்கம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு வழங்குபவர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது நகராட்சி நிர்வாகத்துறை. முதல்வர் காலை உணவு திட்டம் என்ற பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல். 250 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் பெங்களூரிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜஸ்தானை சேர்ந்த 16 வயது சிறுவன் உட்பட 2 சிக்கிய நிலையில் தப்பி ஓடியவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த பெண்ணிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி 78 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மற்றொரு பெண் கைது. புகாரின் பேரில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மகேஸ்வரி என்ற பெண்ணை கைது செய்த போலீசார். சென்னை மதுரவாயல் தண்டலம் சன்னதி தெருவில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராஜ்குமார் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் புகாரின் பேரில் இருசக்கர வாகனங்களில் வந்து பெட்ரோல் குண்டை வீசிச் சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் குறித்து விசாரணை. ஈரோட்டில் ஆவின் பால் விநியோகம் குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் அதிக விலை கொடுத்து தனியார் பாலை வாங்க வேண்டிய பரிதாபம். நாள் ஒன்றுக்கு 4000 லிட்டர் வரை பால் விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளதாக பால் முகவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் உள்ள MR கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பருவகால தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். ஆலை நிர்வாகம் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் குடும்பத்தோடு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. சேத்தியாத்தோப்பில் இயங்கி வரும் MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிலம் கொடுத்த நில உரிமையாளர்களுக்கு தொழிற்சாலைகள் சட்டம் 1984 படி நிரந்தர வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஆலை நிர்வாகம் வஞ்சகமாக ஒரு பகுதியினருக்கு தற்காலிக ஊழியர்களாக தேர்வு செய்துவிட்டார்கள். நிலையில் ஆலை நிர்வாகம் திடீரென எங்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திலும் தடுப்புகளை தகர்த்துவிட்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குண்டு கட்டாக கைது. போராட்டம்
சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பெண் ஒருவர் கணவன் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். உயிரிழந்த ஷாலினியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. நானும் பொறுத்து பார்த்தேன், முடியல, நான் போறேன். சத்தியமா இப்ப போயிடுவேன். சும்மா விடாது. வீடியோ அனுப்புறேன், உங்களுக்கு இல்லை. சென்னை தியாகராய நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில். ஆந்திராவைச் சேர்ந்த 4 இளம் பெண்கள் மீட்கப்பட்டு மயிலாப்பூர் அரசு காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் தலைமறைவான 2 குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மதுரை தொண்டி நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் துணிகர வழிப்பறி. மாற்றுத்திறனாளி ஊழியரை பயங்கர ஆயுதங்களை கொண்டு மிரட்டிய முகமுடி கும்பல் பணப்பையை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சென்னை கொரட்டூரில் திருமணமானதை மறைத்து கல்லூரி மாணவியை காதலித்து ஏமாற்றிய தனியார் நிறுவன ஊழியர் விக்னேஷ்குமார் கைது. ஏற்கனவே திருமணம் ஆனதை அறிந்த மாணவி அது குறித்து விக்னேஷ்குமாரிடம் கேட்டதற்கு ஆபாசமாக பேசி தாக்கிய நிலையில் புகாரின் பேரில் டிபி சத்திரம் போலீசார் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் நகராட்சியில் வழங்கப்படும் காலை உணவு திட்டம் முறையாக செயல்படுத்தவில்லை என கோரி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டம். உணவு வழங்கியது போன்று அதிகாரிகள் கணக்கு காட்டுவதாகவும் புகார். தஞ்சை பெரிய கோவிலில் கதண்டு வண்டு கடித்ததில் சாமி தரிசனம் செய்ய வந்த 4 பக்தர்கள் மயக்கம். யாகம் நடைபெறும் போது வெளியேறிய புகையால் கோவிலில் கூடு கட்டியிருந்த வண்டுகள் பறக்க தொடங்கியதால் விபரீதம். மயிலாடுதுறையில் தண்டவாளத்தை கடந்து செல்லும் 15க்கும் மேற்பட்ட தனியார் கேபிள் இணைப்புகள் முறையான லைசென்ஸ் இல்லாமல் செல்லும் விவகாரத்தில் பெருமளவில் முறைகேடு நடந்துள்ளதாக சாடும் ரயில்வே ஊழியர்கள். கேபிள்களை கொண்டு செல்லும் நிறுவனத்தினரிடம் கடந்த ஆண்டு டிசம்பரில் அப்போதைய சீனியர் செக்ஷன் என்ஜினியருக்காக ரயில்வே டிராலிமேன் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. அவர் எவ்வளோதான் சார் எதிர்பார்க்குறாரு? இல்லை நீங்கள் பேசலீங்களா? இல்லை, நான் இன்னும் பேசல. அதான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டுக்குமே. என்ன அவர் என்ன 50 ரூபா எதிர்பார்ப்பார் சார்? இப்போ எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறாரா சார் அவரு? இல்லை சார், எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறாரா? எல்லாத்தையும் கிடையாது. நீங்கள் அவங்க ஃபைன் கட்டினா நீங்கள் அங்கே போய் திருச்சியில் போய் கட்டிங்க. இவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிக்கலாம். இப்போ 50,000 இவர் கேட்குறாரா சார்? இது 50,000 கேட்குறாரு. இது மாதம் உண்டா சார்? மாதம்லாம் இல்லை சார், ஒரே அமௌண்ட் 50,000. சரி சார், பேசிங்க. நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே. இல்லை இப்போ தான் நான் அடிக்க போகிறேன். இப்போ சரி, அடிச்சு பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ. மன்னர் வகையறா படத்திற்காக பெற்ற 4.5 கோடி ரூபாய் கடனுக்கான காசோலை திரும்பிய வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது சென்னை நீதிமன்றம். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைப்பு. கால்நடை தீவன வளர்ப்பு தயாரிப்புக்கு பயன்படும் முக்கிய மூலப்பொருளான மக்காச்சோளத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த இறக்குமதியில் தளர்வுகளை கொண்டுவர வேண்டும் என கால்நடை தீவன உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மக்காச்சோளம் தான் பெரிய அடர் தீவனத்துக்கான ஒரு மூலப்பொருள். அதை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது, மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு, கோழிகளுக்கு எல்லாமே. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இறக்குமதி வரி என்பது வந்து சுமை, கால்நடை விவசாயிகள் தலைமையில் வைக்கப்பட்ட மிகப்பெரிய சுமையாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதை. அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக வந்து இதில் விரைவாக தலையிட்டு அந்த இறக்குமதி வரியை கம்மி பண்ணணும். கால்நடை விவசாயிகள் தீவனத்துக்கு வந்து மானியங்கள் வந்து தரணும். இல்லாமல் வந்து கால்நடை விவசாயிகளால் கொள்முதல் விலை, பால் கொள்முதல் விலையும் ஏற்றி தரணும். ஆனால் பால் கொள்முதல் விலை ஏற்றாமலேயே இவங்க வந்து இந்த இறக்குமதிக்கான வரிகளை வந்து அதிகப்படுத்துறதுனால மிகப்பெரிய கடுமையான சுமைக்கு கால்நடை விவசாயிகள் ஆளாயிருக்காங்கன்றது தான் உண்மை.
சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் படம் பார்ப்பதற்காக குவிந்த பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை வெளியில் நிறுத்திச் சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. அமெரிக்கா மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே 40 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அனுமதி. லெபனான் பல தசாப்தங்களாக பல இன்னல்களை சந்தித்து மோசமாக நடத்தப்பட்டது என்றும் இனி அந்த நாட்டிற்கு உரிய மரியாதையும் முழு ஆதரவும் கிடைக்க அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என ட்ரம்ப் அறிவிப்பு. சவுத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. சோதனை சாவடியில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஒரு சிறுவன் உள்பட 6 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு, கரூர், மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வழக்கத்தை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு.